புதுச்சேரி கால்நடைத்துறை மருத்துவமனையில் வீடு இல்லாத தெருநாய்களுக்கு உணவு அளிக்க முடியாது என்று மறுத்து வருவதாக பொதுமக்களிடம் இருந்து புகார் வந்ததை அடுத்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அமைப்பின் தலைவரும் தேசிய விலங்கு நல ஆணையத்தின் பிரதிநிதியுமான அசோக்ராஜ் தலைமையில் மறைமலை அடிகள் சாலையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தெருவில் ஒரு நாய் அடிபட்டால் நோய்வாய்ப்பட்டால் எந்த அரசு துறை அதை மீட்டு வைத்தியம் பார்க்கணும் என்பதை முதலில் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், பொதுமக்கள் பலர் தங்கள் வேலையை விட்டு அரசு மருத்துவமனைக்கு விலங்குகளை கொண்டு வந்தால் இவர்கள் பொறுப்பில்லாமல் அவர்களையும் அவர்களின் நல் உள்ளத்தையும் அவமரியாதை செய்யும் விதமாக நடந்து கொள்வதும் வேதனை அளிக்கிறது என்றும், மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கும் இவர்கள் செயல் கண்டனத்துக்குரியது என்றும், இந்த மருத்துவமனையின் இத்தகைய செயல்பாடு தனியார் மருத்துவமனைக்கு செல்ல நிர்பந்திக்கிறது என்றும், வலிகளை கூட தாங்க முடியாமல் தவிக்கும் இந்த நாய்களுக்கு அரசு துரோகம் செய்கிறது என்றும் கூறினார். அதைத் தொடர்ந்து கால்நடை இயக்குனர் லதா மகேஸ்வரை சந்தித்து முறையிட்டனர். அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.